நாமக்கல் மாவட்டத்திற்கு வருகை தரும் கழகத்தின் 3ஆம் அத்தியாயமே வருக வருக என வரவேற்கும் வழக்கறிஞர் முரளி பாலுசாமி, தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை வெளுத்து வாங்குகிறது. விவரங்களை செய்தியாளர் கண்ணதாசன் வழங்க கேட்போம். கண்ணதாசன் வணக்கம். மழை தொடர்பான கள விவரங்கள் கண்ணதாசன். வங்கக்கடல் பகுதியில் நிலவும் மேலடுக்கு சுழற்சி காரணமாக உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களில் 4 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆராய்ச்சியிலும் அறிவித்திருந்தது. இந்நிலையில் கடலூர் மாவட்டம் தேர்ந்தெடுக்கப்பட்ட சுற்றுவட்டார பகுதிகளான அண்ணாமலை நகர், சிதம்பரம் நகர பகுதிகள், சீர்காழி துறையூர் சாலை, நடராஜபுரம் கடத்தரப்பட்டு கவரப்பட்டு மேலத்திருக்கிற பாதை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காலை முதல் கடும் வெயில் பாட்டி வந்ததால் பொதுமக்கள் கடும் அடைந்தனர். மாலை கர்மேகம் சூழ்ந்து சாரல் மழைகள் துவங்கிய பலத்த கனமழை சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக கொட்டி தீர்த்து வருகிறது. பரவலாக கனமழை பெய்து வருவதால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பள்ளி கல்லூரி விடும் நேரத்தில் தற்போது பெய்து வரும் மழையால் மாணவர்கள் பேருந்துகளுக்கு சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கு சிரமத்தோடு செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கண்ணதாசன். நாமக்கல் மாவட்டத்திற்கு வருகை தரும் கழகத்தின் 3ஆம் அத்தியாயமே வருக வருக என வரவேற்கும் வழக்கறிஞர் முரளி பாலுசாமி, தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர்.